crowd is roaring, feel the heat. Step by step. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வெஜ் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்ற பார்க்க. நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம்? சும்மா பார்க்க போகிறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? 2 ஏலக்காய், கிராம்பு, நட்சத்திர சோம்பு, அப்புறம் வந்து ஒரு பட்டை இலை, கசகசன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து 2 சாப்டு ஆனியன், அப்புறம் கொஞ்சோண்டு லெமனு, ஆயில், ரீஃபண்ட் ஆயில், அதுக்கப்புறம் கீ, 2 க்ரீன் சில்லி, புதினா, கொரியாண்டர் லீஃப், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கர்ட், அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ. அது வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 நல்லா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 100 grams ஆஃப் மஷ்ரூம். ஸோ இதுதான் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாசுமதி இல்லைன்னா வந்து சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து 2 cups. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஸ்லோவாக வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணிவிடுங்க. அந்த பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு, கசகசா, நட்சத்திர சோம்பு எல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நல்லா வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் அதனுடைய அந்த ஹீட்டில் வந்து அந்த கலர் மாறினதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆனியன் ஆட் பண்ணி ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி அதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா அந்த ஹீட்டில் வந்து நல்லா அது ஆனியன் வந்து ஃப்ரை ஆகி அதனுடைய கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் அந்த கலர் மாறுற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அப்புறம் இந்த பெருஞ்சீரகமும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறான். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா, அப்படியே வா, எக்கிக்கிட்டே வா. அப்புறம் வந்து ரெட் சில்லி மிளகாத்தூள் அது வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து ஆல்ரெடி இருந்த டொமேட்டோ அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி மிக்சியில் வந்து அடித்து வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த டொமேட்டோவும் வந்துட்டு நல்லா அதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் அப்புறம் வந்து மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும்.
நல்லா பாயில் பண்ணி அது நல்லா ஒரு கொஞ்சம் நல்லா வந்து நீங்கள் மஷ்ரூமை வந்துட்டு ஒரு 1 minute இல்லை 2 minute ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி அது நல்லா பாயில் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் வந்து அதிலிருந்து கொஞ்சம் வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஜஸ்ட் ஒரு 1 minute இல்லை ஒரு 2 minute க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம கிட்ட இருக்க அந்த புதினா கொரியண்டர் லீஃப் எல்லாமே வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லைம் வந்து உங்களுக்கு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லைம், அப்புறம் கர்டு அது வந்து ஒரு 2 டீஸ்பூன், இல்லைன்னா 3 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எரியல கம்பி பிரச்சனையா போச்சுண்ணா. இங்க கட்டு கம்பி நம்மளால உள்ள கட்டுறதுக்கு உள்ள ஃபாரினுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இந்த இடம் துபாயில இருந்து பூரா பேர் இங்க வந்துட்டாங்க. ஒட்டாமத்தை பூரா இங்க வந்துட்டாங்க. பூரா கம்பி கட்ட அனுப்பி இருக்கு. கம்பி மொத்தம் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம 2 கப் ரைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம வந்து 4 கப்ஸ் இல்லைன்னா வந்து 4.5 கப்ஸ் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வாட்டர் ஆட் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் நம்ம வந்து அதிகமாகவும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. வாட்டர் ஆட் பண்ணிட்டோன்னா ரைஸ் வந்து ஓவர் குக் ஆகிடும். ரொம்ப பாயில் ஆகிட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக வந்து 2 கப் ரைஸுக்கு 4.5 கப் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதில் மெஷர் பண்ணி ரைஸ் போடுறீங்களோ அந்த கப்லேயே வந்து கரெக்டாக வந்து 4 கப்ஸ் இல்லை 4.5 கப்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா ரைஸ் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி ஊற வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து சால்ட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட்டும் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் இல்லைன்னா 3 விசில், அதுக்கு மேலே வந்து விசில் வந்து வர விடாதீங்க. ஏன்னா அதுக்கு மேலே பண்ணாலும் வந்து ரைஸ் வந்து ஓவர் பாயில் ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் 2 விசில் இல்லைன்னா 3 விசில். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வெஜ் மஷ்ரூம் ஃப்ரைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ for more interesting videos, please subscribe to Raj Channel Chatter.